வர்த்தக நஷ்டம். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இரவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளைக் கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய்ப் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பாபிலோன் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதனால் பூமியின் வர்த்தகருக்கு பெரு நஷ்டம் உண்டாயிற்று. வர்த்தகரிடத்தில் உள்ள வியாபார பொருட்களை இனி கொள்வார் யாரும் இல்லை. அதற்காக அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் வர்த்தகர்கள் அழுது புலம்பவில்லை. அவர்களுக்கு வந்திருக்கிற நஷ்டத்தின் நிமித்தமாகவும் தண்டனையின் நிமித்தமாகவும் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். அந்திகிறிஸ்து இப்பிரபஞ்சத்திற்கு உரியவன். அந்திகிறிஸ்துவின் ஆவி உலக பிரகாரமான ஆவி. அவனுடைய துக்கங்களும் கவலைகளும் உலக பிரகாரமான துக்கங்களாகவும் இப்பிரபஞ்சத்தின் கவலைகளாகவுமே இருக்கும். பாபிலோன் மகா நகரத்தினுடைய ஐஸ்வர்யங்களும் வியாபார பொருட்களும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு நஷ்டமாயிற்று. பூமியின் வர்த்தகர்கள் பாபிலோனுடைய பாவத்தின் நிமித்தம் அழுது புலம்பாமல் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாபார நஷ்டத்தின் நிமித்தமாய் அழுது புலம்புகிறார்கள். பாபிலோனுக்கு சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வந்தது. பூமியின் வர்த்தகருக்கு ஒரே நாளில் நஷ்டம் உண்டாயிற்று. பூமியின் வர்த்தகரிடத்தில் என்னென்ன சரக்குகள் எல்லாம் இருந்தன என்று இங்கு வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: பொன், வெள்ளி, ரத்தினங்கள், முத்துக்கள், சல்லா, இரத்தாம்பரம், பட்டாடைகள், சிவப்பாடைகள், சகலவித வாசனை கட்டைகள், தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்கள், விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்கள், இரவங்க பட்டை, தூப வர்க்கங்கள், தைலங்கள், சாம்பிராணி, திராட்சரசம், எண்ணெய், மெல்லிய மாவு, கோதுமை, மாடுகள், ஆடுகள், குதிரைகள், ரதங்கள், அடிமைகள், மனுஷருடைய ஆத்துமாக்கள். பூமியின் வர்த்தகர்கள் பாபிலோன் தேசத்திலே மனுஷருடைய ஆத்துமாக்களையும் வியாபார பொருட்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் பூமியின் வர்த்தகர்கள் பாபிலோனுக்காக அழுது புலம்புவார்கள். பாபிலோனுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் நித்திய நஷ்டம். அந்த நஷ்டத்தில் இருந்து மறுபடியும் மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. பாபிலோனுடைய ஆத்மா இச்சித்த பல வர்க்கங்கள் அவளை விட்டு நீங்கி போயின. கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் பாபிலோனை விட்டு நீங்கி போயின. பாபிலோன் இனிமேல் அவைகளை காண்பதில்லை. பூரண நஷ்டம் உண்டாயிற்று, பேரிழப்பு உண்டாயிற்று. கர்த்தருடைய சபைக்கு சோதனைகள் வரலாம்,
உபத்திரவங்கள் வரலாம். சபை ஒருவேளை சிறிது காலம் விழுந்து விடலாம். கர்த்தருடைய சபை விழுந்தாலும் அது மறுபடியும் எழும்பும். கர்த்தர் விழுந்த சபையை தூக்கி நிறுத்துவார். விழுந்த ஆத்துமாக்களை மறுபடியும் எழும்பி நிற்கச் செய்வார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். ஆனால் பாபிலோனோ நித்தியமாய் விழுந்து விட்டது. அவளுக்கு நித்திய இழப்பும் நித்திய அழிவும் உண்டாயிற்று. மறுபடியும் எழும்ப முடியாதபடி பாபிலோன் விழுந்து விட்டது. பாபிலோனுக்காக துக்கிக்கிறவர்கள் அவருடைய ஆத்மாவுக்காக துக்கிக்கவில்லை. உலக பிரகாரமான நஷ்டத்திற்காக அழுது புலம்புகிறார்கள். இது பக்தி விருத்திக்கு ஏதுவான துக்கம் அல்ல. இது லௌகீக கவலைகளினால் ஏற்பட்டிருக்கிற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். லௌகீக கவலைகளோ துக்கத்தை அதிகரிக்க செய்யும். பூமியின் வர்த்தகர்கள் பாபிலோனிலே வியாபார பொருட்களை கொண்டு வர்த்தகம் பண்ணினார்கள். அவளோடு செய்த வர்த்தகத்தினால் அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். இப்போதோ பாபிலோனுக்கு வாதை உண்டாயிற்று. அவளுக்கு உண்டான வாதையை பார்த்து பயந்து தூரத்திலே நின்று அழுது துக்கிக்கிறார்கள். பூமியின் வர்த்தகர்கள் பாபிலோனுக்கு உண்டான வாதையினால் துக்கிக்கும் போது, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது புலம்பி துக்கிப்பார்கள். பூமியின் வர்த்தகர்களைப் போலவே மாலுமிகளும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்களும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிறவர்களும் பாபிலோனுக்கு உண்டான வாதையினால் பயப்படுவார்கள். பாபிலோன் அக்கினியில் சுட்டரிக்கப்படுகிறது. அது அக்கினியினால் வேகிறதினால் உண்டான புகையை இவர்கள் பார்ப்பார்கள். பூமியின் ராஜாக்களும் பூமியின் வர்த்தகர்களையும் போல பாபிலோனுக்கு அருகில் வராமல் தூரத்திலேயே நிற்பார்கள். இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள்.